ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் நிவேதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. தம்பி படித்து முடிச்சுட்டு நல்ல அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணோட அஃபைரில் அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் இப்போ இவங்களுடைய ஃபேமிலிக்காக மறுமணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக, அதாவது குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தையும் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தியா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம்னு நல்ல வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக நான் ஒரு டிகிரி அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனால் டிகிரி இல்லாமல் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருமணத்திற்கு பிறகு இவங்க கூடயே இவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அதாவது இவங்களோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்கள போலவே எம்இ பிஇ இந்த மாதிரி லைனில் இருந்தாலும் ஓகே, அல்லது டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய தங்கை படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.